ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்யதேவாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ. இதெல்லாம் யாருன்னு கேட்குறீங்களா? புட்டப்பர்த்தியில் இருக்கிற சத்ய சாய்பாபா தான். சத்ய சாய்பாபா 1926ஆம் வருஷம் நவம்பர் 23ஆம் தேதி ஈஸ்வரம்மா ரத்னகரம் பெத்த வெங்கட்ராயு இவாளுக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற புட்டப்பர்த்தி கிராமத்தில் 4வது குழந்தையாக அவதாரம் பண்ணினர். அவருக்கு ஒரு அண்ணா சேஷமராயு, அக்கா வெங்கம்மா, இன்னொரு அக்கா பர்வதம்மா, தம்பி ஜானகி ராமையா. இவர் அவளுக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். இவர் பேர் சத்யநாராயண ராயு. இவா சத்யநாராயண பூஜை பண்ணினா அம்மா அப்பா. அப்போ இவர் பிறந்தார். அதனால் அவருக்கு பேர் சத்யநாராயணன்னு வச்சார். குழந்தை பிறந்ததே ஒரு அதிசயம், அவரோட பிறப்பே ஒரு அதிசயம். எப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைய தொட்டிலில் போட்டிருந்தாவ அம்மா. குழந்தை தலையை சுற்றி சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு ஒளி தெரிஞ்சுது. அப்போ அவள் அம்மா, என்ன இது குழந்தைய சுற்றி இப்படி வெளிச்சம் தெரியறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிண்டு குழந்தையே பார்த்துட்டு இருந்தா. இவன் ஒரு குழந்தை, தெய்வ குழந்தையாக இருப்பனோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிண்டா. ஆனால் யாருக்கிட்டையும் அதை சொல்லலை. அடுத்தது ஒரு துணியை கீழே விரித்து இன்னொரு தரம் கீழே போட்டிருந்தா குழந்தைய. உள்ளுக்குள்ள வேலை செய்ய போயிட்டா. அப்போ ஒரு நாகப்பாம்பு அங்கே துணிக்கு கீழே படம் எடுத்து ஆடி அவரை தூங்க வச்சுன்னு இருக்கு. அப்போ அம்மா வந்து பார்த்துட்டு என்ன குழந்தை ஆடுறது அப்படின்னு துணியை தூக்கி பார்த்தா கீழே நாகம் படம் எடுத்து ஆடின்னு இருக்கு. குழந்தை தொட்டிலில் இருக்க மாதிரி தூங்கின்னு இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் யார்கிட்ட சொல்ல முடியும்? யாரும் நம்ப மாட்டா. பாம்பு வந்து தொட்டியில் எடுத்து சொன்னால் யாராவது நம்புவாளா? நம்ப மாட்டா. பேசாமல் இருந்துட்டா. குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு. புட்டப்பர்த்திலேயே ஒரு சாதாரண ஸ்கூலில் சேர்த்தா. அவருக்கு சின்ன குழந்தையா இருக்கிற போதே கதை எழுத, நாடகம், பக்தி மார்க்கத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. அவர் சின்ன வயசாக இருக்கிற போதே தன்னோட கையை அசைவால் பழங்கள், மிட்டாய், விபூதி போன்ற பொருள் எல்லாம் வர வச்சு கொடுத்தார். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாக்க இமாலய பிரதேசத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய மூலிகைகள்லாம் அவர் கொடுப்பார். அதை கொடுத்து அதை சரி பண்ணிடுவார். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் நம்ம கிராம தேவதை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிடுவார். சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் சேர்த்துட்டு பஜனை பண்ணுவார். அவர் கையை அசைச்சா போகிறோம், என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது கிடைக்கும். அவர் எப்பவும் சத்தியமே அவரோட பிரச்சாரம், தர்மமே அவர் ஆச்சாரம், சாந்தியே அவர் சுபாவம், பிரமையே அவர் ஸ்ரூபம் அப்படி இருந்தது. இவர் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கார். 8 வயசு ஆயிடுத்து. 8வது வயசில் யாருக்குமே தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவர் நினச்சார். அப்போ அவரோட டீச்சர் அவரை பெஞ்சு மேலே நிறுத்தினான். எதுக்கு நிறுத்தினான்னு தெரியாது, நிற்க வச்சுட்டா. பகவான் விளையாட்டா அந்த டீச்சரை சேர்லேருந்து எழுந்திருக்க முடியாமல் பண்ணிட்டார். அந்த டீச்சர் எழுந்திருந்து பார்க்குறா, எழுந்திருக்கவே முடியல. உடனே சத்யா நீ கீழே இறங்கி உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே நாற்காலியிலேருந்து அவளுக்கு எழுந்திருக்க முடிஞ்சுது. இது அவர் விளையாட்டாக தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு சம்பவம் ஷிரடி பாபா வாழ்க்கையில் நடந்த மாதிரியே ஒரு முகமதியர் ஒருத்தர் தன்னோட குதிரையை கிடைக்கல, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். உடனே சத்யா, எங்கே இருக்குமோ நீ எங்கே இருக்கியோ அங்கேருந்து 1.25 மைல் தொலைவில் உள்ள ஒரு தோப்பில் குதிரை இருக்குது, நீ போய் அதை பிடிச்சிக்கோ, அங்கே தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னார். அதே மாதிரியே அவருக்கு குதிரை அங்கே கிடச்சிது. அவருக்கு அடைஞ்ச சந்தோஷம். அதுக்கப்புறம் பகவான் யார் அவருக்கு? புட்டப்பர்த்தி பாபா தான். ஒரு தடவை கிராமத்தில் நரசிம்ம சுவாமி கதைகள் எல்லாம் பாடுவா. அப்போ மாதிரி பாடின்னு இருந்தா, பக்தி பாட்டு பாடின்னு இருக்கா. அதில் ஒரு வரி வருது, உருக்கு தூணிலிருந்து அந்த பெரிய சிங்கம் புறப்பட்டது அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப கோஷ்டியாக ஆக்ரோஷமாக அந்த வரியை சொல்கிறா. சத்யா ஒரு சிங்கம் மாதிரி திடீர்னு தாண்டி குதிக்கிறார். அவர் முகம் கூரமாகவும் கோபமாகவும் தாண்டவம் ஆடுறது. இதை பார்த்த கிராம மக்கள்லாம் பயந்து நடுங்கினா. வலிமை மிகுந்தவாள்லாம் அவரை கட்டி பிடிக்கிறா, முடியல. அப்புறம்
பூஜை நைவேத்தியம் ஆரத்தி தூபதீபம் எல்லா உபச்சாரங்களும் செஞ்சு வேண்டின்டா. அதுக்கப்புறம் நரசிம்மர் சாந்தி அடைஞ்சிட்டார். இதெல்லாம் பார்த்த அம்மா அப்பா இவனுக்கு ஏதோ துஷ்ட தேவதை தான் சேஷ்டை பண்ணுறதுன்னு நினச்சா. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது அதை அடுத்த வாரம் சொல்கிறேன்.